Daily. Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கொங்கப்பட்டியில் அரசு பள்ளி அருகே மது அருந்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொங்கப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் தகரம் பெயர்ந்து சுற்றுச்சுவர் சேதமடைந்துள்ளது. இதேபோன்று பள்ளிக்கு அருகில் உள்ள கட்டிடத்தில் சமூக விரோதிகள் மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை வீசி செல்கின்றனர். எனவே சிதிலமடைந்த பள்ளியை சீரமைக்கவும், பள்ளிக்கு அருகே மது அருந்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அப்பா அரசின் பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் தற்போது மீண்டும் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை இரண்டாவது முறையாக எட்டியுள்ளது. மேலும் அணையின் நீர் இருப்பு 93.47 TMC-ஆக உள்ளது. அணையில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 40,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள இணைப்பு சாலையானது உரிய பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோனாக்குப்பம் கிராமத்திலிருந்து விஜய மாநகரம் கிராமத்தை இணைக்கும் இணைப்பு சாலையை அதிகமாக விவசாயிகளே பயன்படுத்தி வந்தனர். தற்போது சாலையானது விடியா அரசின் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மிகவும் சேதமடைந்து போக்குவரத்திற்கு லாயக்கற்றதாக மாறியுள்ளது. எனவே விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி பகுதியில் உள்ள செங்குளத்தில் புதர் மண்டி கிடப்பதாலும் சாக்கடை கழிவுநீர் கலப்பதாலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இந்த குளத்தில் குப்பைகள், இறைச்சி பொருட்களை மர்ம நபர்கள் கொட்டுவதாலும் கழிவுநீர் கலப்பதாலும் தண்ணீர் துர்நாற்றம் வீசுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.